குட் ஈவினிங் ஆல் லீடர்ஸ். என்னோட பேர் லக்ஷ்மி பிரியா. நான் ராணிப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து நாம நம்ம குடும்பத்தில் யாருக்கும் ஒருத்தர் மருந்து கொடுத்து இல்லை நாம மருந்து சாப்பிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ என்னோடது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்த. ஸோ நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கொடுத்து பார்த்ததை விட எனக்கே நான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்னதான் டெஸ்ட் பண்ணேன். இப்ப இருக்கிற 43 வகையான மெடிசன்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 23 நான் எனக்கு சாப்பிட்டு பார்த்திருக்கேன். ஸோ என்ன பண்ணுது, என்னோட உடம்புல என்ன மாற்றத்தை கொடுக்குது. சார் சொன்னார் இல்லைங்களா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணதுக்கு நான் ஒரு 3 months கண்டினியூஸா எடுத்தேன். ஸோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 6 kgs நான் ரெடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயம், எனக்கு ஒரு ஆட்டோஇம்யூன் டிசார்டர் இருந்தது. ஸோ அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டருக்கு வந்து மெடிசன்ஸ் நான் வந்து சித்தாவில் எடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் அலோபதி எடுத்தோம், செட் ஆகல, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சித்தா மெடிசன் எடுத்துட்டு கிரியாட்டின் லெவல் 1.8ல இருந்தது 1.4 நார்மல் லெவலுக்கு வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறமும் எனக்கு வந்து கண்டினியூஷன் ஆஃப் மெடிசன் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு உடன்பாடு இல்லை. ஸோ அந்த சமயத்துல தான் எனக்கு ஹெலான் மெடிசன் பத்தி என்னோட ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அப்போ மெடிசன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பேசிக்கா வந்து இதுதான் அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேடம் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசார்டர்ன்றது அவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, கிரியாட்டின் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பேசிக்கா ஆயுஷ் கிட்னி ரீனல் என்னென்னு எடுக்க சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல 6 கிலோ குறைச்சேன். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்ல, இது வந்து நான் இது பண்றதுக்காக சொல்ல. என் ஹெல்த் எடுக்க சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இறங்கின 6 கிலோ அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், என் ஹெல்த் சாப்பிடும் போது நல்ல எனர்ஜி கிடைக்கிற மாதிரி வெயிட் ரெடியூஸ் ஆயிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அது நம்ம சப்போர்ட் பண்ணுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு ஏறது நான் பிரச்சனையா சொல்லல, இந்த இடத்துல நாம அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி என் லைஃப் நம்ம சொல்லும் போது எல்லா மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்கேனர். நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் என்னென்ன பிரச்சனை தெரியவே இல்லை அப்படின்னு இருக்கும் போதும் நம்ம அதை சாப்பிடும் போது எந்த இடத்துல பிரச்சனைங்கிறத நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ கிரியாட்டின் லெவல் 1.4 நார்மல்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கு மேல வந்து கிட்னியோட நார்மல் ஃபங்க்ஷனிங் தான் நம்ம மெடிசன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும் போது சரி என் லைஃப் நம்ம எடுத்து பார்ப்போம், நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 1 week பாத்தீங்கன்னா சிவியர் பெயின், அப்படி பேக் பெயின், இடுப்பு வலி அப்படி உயிர் போற மாதிரி இருந்தது. மேம் கிட்ட சொல்லி நான் பரதி மேம் கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி இருக்கு மேம் அப்படின்ட்டு. மேம் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க, என் லைஃப் எடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப அந்த பெயினை இன்டியூஸ் பண்ணி விடும்போது நீங்க அதை எடுக்கிறது நல்லதில்லை, விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை மேம் நான் பாக்குறேன், ஒரு 2-3 நாள் ட்ரை பண்றேன், எனக்கு முடியலன்னா நான் ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த பின்னாடி ஒரு 2 days விட்டுட்டு எடுக்கும்போது நல்லா இருந்தது. பட் எனக்கு அந்த பெயின் வந்து கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல எனக்கு பிரச்சனைங்கிறத வந்து ரொம்ப காட்டி கொடுக்குது. இம்மீடியட்டா மேம் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க கிரியாட்டின் பார்த்துட்டு இருக்கீங்க, அதோட இருக்கக்கூடாது, EGFR எடுத்து பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ EGFR எடுத்து பார்க்கும்போது கிளாமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா it was only 37. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா 90 ml அபவ் இருக்கணும். ஸோ எனக்கு இருந்தது பாத்தீங்கன்னா 37 ml தான் இருந்தது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் சார் சொன்னாங்க, சுதகர் சார்ட்ட கன்சல்ட் பண்ணோம். சாரும் சொன்னாங்க நீங்க எந்த மெடிசனும் எடுக்கக்கூடாது, ரீனல், கிட்னி, என் ஹெல்த், லிவர் இது 4 ஃபர்ஸ்ட் எடுங்க, வேற எந்த மெடிசனும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சிவியர் பேக் பெயின்ங்கிறது இல்லை. ஸோ 3 months அப்புறம் திரும்ப வந்து GFR கவுண்ட் நான் செக் பண்ணேன். 2 மாசம் முடிஞ்சிருக்கு. ஸோ சில ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ நிறைய டயட்ரி ப்ராடக்ட், பால் பொருட்கள் நிறைய எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கு. ஸோ இது மட்டும்தான் நான் நிறைய டெஸ்ட் நிறைய எங்களோட ஃபேமிலியில நான் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் என் நாத்தனாருக்கு தைராய்டு 3 மாசத்துல கியூர் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அப்படின்னு பார்க்கணும், கஸ்டமர் அண்ட் பேஷண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட கலீகோட பாப்பா ஒரு 12 years 13 years கேர்ள். அவர் பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் மந்த் மென்ஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் 2 years அவருக்கு மென்ஸ்ட்ரேஷன் ஆகவே இல்லை. ஸோ எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாங்க, சரியாகலை. நம்ம மெடிசன் UT, அயன், பெரிஸ் இது 3 இது 4 ஃபர்ஸ்ட் அந்த பாப்பா கொடுத்தோம். ஸோ ஷி காட் ஹர் பீரியட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் 10th day. நம்ம மருந்து எடுத்து 10வது நாள் தான் அவருக்கு பீரியட்ஸ் ஆச்சு. சேம் வே எங்க அப்பாவுக்கும்
ஸோ ஏஜ் ஃபேக்டர்னால வர கேங்க்ரின்னு சொல்லிட்டு 85 இயர்ஸ்ல அவருக்கு கால் முட்டிக்காலுக்கு கீழே கம்ப்ளீட்டா பிளாக்கிஷ் ஆகிட்டு செல்ஸ் எல்லாமே டெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நம்மளோட மெடிசன்ஸ் இன்ஸ்பயர், குளோரோஃபில், லிவா, பியூரிஃபை இது எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது அவருக்கு இப்போ வலது கால் கொஞ்சம் சுமாராக இருக்கு. இடது கால் பார்த்தீங்க அப்படின்னா 75% கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு வாரம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா காலில் ஒரு சின்ன புண்ணு மாதிரி வந்துட்டு அவருக்கு ஆறவே இல்லை. லாஸ்டா ஒரு டைம் ஃபீவர் வரும்போது 3 months முன்னாடி கம்ப்ளீட்டா எல்லா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு சுகர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த முறை வந்து ரொம்ப கொஞ்சம் புண்ணு வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் போது கம்பல்சரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு நாங்க ஒரு ஆன்டிபயோட்டிக் மட்டும் கொடுத்துருவோம். நம்ம மெடிசன் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காரு. அவர் இது வரைக்கும் எந்த அலோபதி மெடிசனும் எடுக்கல. இன்ஸ்பயர், பியூரிஃபை, லிவா இது 3 மட்டும் ரிப்பீட்டடா கூட என்ஹெல்த் கொடுத்துருக்கோம் அவருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் வீக் ஒரு டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து சுகர் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி புண்ணு ஆகும் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணி இம்மீடியட்டா ஒரு அட்மிட் பண்ணி நீங்க ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். 3 விரல் ப்ராப்ளம் இருக்கிறது, கட்ட விரலுக்கு கீழே புண்ணு, இந்த கேப்ல காலில் புண்ணு இருக்கு. அந்த 3 விரல், இந்த 3 விரல் காலில் வந்து அவருக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே வார்த்தை தான், சர்ஜரி எல்லாருக்கு முன்னாடி 87 years old பர்சனுக்கு பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நாங்க ட்ரெஸ்ஸிங் மட்டும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். வேற ஒரு டாக்டர் கிட்ட, ஒரு சர்ஜன் கிட்ட கூட்டு போய் காமிச்சிட்டு மெடிசன், நம்ம மெடிசனும் கூட ஒரு ஆன்டிபயோட்டிக் மட்டும் அலோபதியில கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவருக்கு ட்ரெஸ்ஸிங் மட்டும் தான், ஹாஃப் த வூண்ட் வந்து ஒரு 5 daysல ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ ஸ்மெல் வரதில்லை, ஸோ இன்ஃபெக்ஷன் ரேட் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்க பியூரிஃபை 2 hours once 20 ml எடுத்துட்டு இருக்காரு. 2 hours once, கம்மி கிடையாது, 2 hours once எடுத்துட்டு இருக்காரு. நடுவில் இருக்கிற 1 hour வந்து லிவா எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு 2 tablets ஆஃப் இன்ஸ்பயர். ஸோ அவருக்கு அந்த ரெக்கவரி ஸ்பீடு நான் சொல்றேன், எதனால அந்த மாதிரி குவிக்கா இருக்கு ரெஸ்பான்ஸ், அவருக்கு பாடிக்கு சித்தா அண்ட் நேச்சுரோபதி மெடிசன் செட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப குவிக்காக ரிசல்ட் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மெடிசன் தான் நமக்கு நம்ம எம்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டைரக்டா அவர் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது. த்ரூ நிறைய பேர் லீடர்ஸ், சிவ சார், தமிழ்நாடு ப்ரமோட்டர் சுதர் சார் இருக்கு, எல்லாத்தையும் சொன்னா இந்த உங்க டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ எனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ரிப்பீட் ஆயிருக்கு. ஆல்ரெடி எல்லாரும் சொன்னது நானும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையே திரும்ப சொல்ல வேணாம்ன்றதுக்காக அதை எல்லாருக்கும் மட்டும் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.